ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருணக்கிழங்கு வறுவல் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் உப்பு போட்டு அதை ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேன். ஏன் உப்பு போட்டிருக்கேன்னா அது வந்து கொஞ்சம் அரிப்புத்தன்மை உள்ளது. அதனால் நான் உப்பு போட்டு ஒரு 1/2 hour ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். அதேமாரி மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாதம், ரசம் ப்ளஸ் வந்து கருணக்கிழங்கு. இப்போ அது ரெண்டுமே நான் வீடியோ எடுக்கல. இப்போ நான் கருணக்கிழங்கு மட்டும் எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா உரசி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கணும். அது ஊறட்டும். அந்த ஊறின பிறகு என்ன பண்ணிங்கன்னா எடுத்து நல்லா வாஷ் பண்ணணும். நார்மல் தண்ணியில் 2 வாட்டி 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுவல் தேவையான பொருளாக எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்துக்கிட்டுக்கலாம். அதுக்கு தகுந்த மாரி நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறோம். அது நல்லா பிசைஞ்சு அலசணும். அது உள்ள அரிப்பு அப்போ தான் அந்த கல் உப்பு போடுறதுனால அந்த அரிப்பு வந்து இல்லாமல் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம மதியானம் சமையல் பார்த்திங்கன்னா ரசம், சாதம் ப்ளஸ் வந்து கருணக்கிழங்கு அலசிட்டு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரசமும் நான் சாதமும் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன். காலையிலேயே அது எனக்கு வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு நல்லா புழிஞ்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கருணக்கிழங்கு செய்யப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும். கொஞ்சம் அரிப்பாக இருக்கும். அதனால் போட்டு நல்லா உரசி எடுத்துக்கலாம். எங்கூட 4 பேர் சேர்த்துங்க. ஒரு 1/2 hour பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அது தகுந்த தண்ணியில் நீங்கள் அரிசி இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிப்பு இல்லாமல் ட்ரையாக நல்லா தண்ணி இல்லாமல் வச்சு ட்ரையாக நல்லா புழிஞ்சிட்டு உங்களுக்கு அரிப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இவ்வளோ கல் போட்டு நல்லா உரசி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இருந்தால் நம்ம எண்ணெயில் போடும்போது தெரிக்கும். அதனால் நல்லா புழிஞ்சிட்டு ட்ரையாக ஃபுல் ட்ரையாக நல்லா ட்ரையாக இருக்கும். தண்ணி இல்லாமல் வச்சுட்டு இது வந்து நார்மலாக நம்ம வறுக்கிற மாதிரி தான். கடுகு, கருவேப்பிலை, வந்து காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரு 1/2 வெங்காயம் போட்டுப்போம். போட்டு நல்லா ட்ரையாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கருணக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு மட்டும் செக் பண்ணி போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நிறைய வைக்கிறோம். அதனால் உப்பு மட்டும் நார்மலாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வேக வைக்க போகிறோம்னா வந்து அரிசி கலந்து தண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நார்மல் தண்ணியோட நீங்கள் அரிசி கலந்து தண்ணியில் வேக வைட்டிங்கன்னா அந்த அரிப்பு இன்னுமே இருக்காது. என்கிட்ட இருந்து அரிசி கலந்து தண்ணி அதனால் நான் அதில் தான் வேக வச்சு நம்ம ஆல்ரெடி உப்பில் நல்லா உரசி கழுவி 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம்.